தேவன் அடியோனோடு கூட 6வது முத்திரையை குறித்து 2022ஆம் ஆண்டு God spoke to me about the sixth seal in the year 2022. ஜூலை மாதம் 17ஆம் தேதி அவர் அடியோனோடு கூட வெளிப்படுத்தினாங்க. In the year 2022, July 15th, God revealed to me about this sixth seal. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு களிம்பை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. When he opened the sixth seal, I looked, and behold, there was a great earthquake, and the sun became black as sackcloth, the full moon became like blood. தேவப்பிள்ளை 6வது முத்திரையை உடைக்கும்போது என்ன உண்டாகிறது என்றால், பூமி மிகவும் அதிர்கிறது. When the sixth seal was opened, children of God, there was a great earthquake. இப்போ நம்ம பார்க்கிற பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், 7க்கு மேலாக இன்றைக்கு அடிக்கடி என்ன செய்கிறது, பூமி அதிர்ச்சி வருகிறது. Nowadays we can see that there are frequent earthquakes in the world, that is more than 7 Richter magnitude. இந்த நாட்களிலே, அதாவது இந்த 6வது முத்திரை உடைக்கிற நாட்களிலே என்ன உண்டாகிறது என்றால், பூமி மிகவும் அதிர்ந்தது. When the sixth seal is being opened, we can see that there was a great earthquake. ஆகாய் 2வது அதிகாரத்திலே In Haggai chapter 2, 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Haggai chapter 2 verse 6, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், For thus says the Lord of hosts, கொஞ்ச காலத்துக்குள் இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். Yet once more in a little while I will shake the heavens and the earth and the sea and the dry land. சகல ஜாதிகளை அசைய பண்ணுவேன். And I will shake all the nations. சகல ஜாதிகளில் விரும்பப்பட்டவர் வருவார். So that the treasures of all nations shall come in. இந்த ஆலயத்தின் மகிமையினால் நிறைய பண்ணுவேன். And I will fill this house with glory, என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். says the Lord of hosts. தேவன் என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்குள் இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். What is God the Heavenly Father saying? That at once more in a little while I will shake the heavens, the earth, the sea and the dry land. அப்போ தேவ பிள்ளையை இந்த நாட்களில் 6வது முத்திரை உடைக்கப்படுகிற அந்த நாட்கள் வருகிற வேளையிலே பூமி மிகவும் அதிர்ந்து போகிறதாய் காணப்படுகிறது. Children of God, when the sixth seal, the time for the sixth seal to be opened is nearing, we can see that the earth is being shaken, that is, there is a great earthquake. ஏற்கனவே தேவன் சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவிலே பூமி அதிர்ச்சி 9.1 ரெக்டர் அளவு என்று தேவன் ஏற்கனவே அடியோனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. Already the Lord has prophesied to me and revealed to me that in India there will be earthquake which will be nearly 9.1 Richter magnitude. இது 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் வெளிப்படுத்தினது. God revealed to me about this in the year 2025 in the month of May. ஏற்கனவே இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் பூமி அதிர்ச்சிகள் வரும், முழு உலகத்திலும் வரும் என்று ஏற்கனவே, அதாவது யாவே எழுப்புதல் யூடியூப் சேனல்களிலே பதிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு அநேக பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. We have already recorded, posted and uploaded in the Yahweh Revival Ministries YouTube channel what God has prophesied about earthquake, that there will be earthquake in India, in Tamil Nadu and also in the whole world, and all this has been fulfilled nowadays. இது பூமத்திய ரேகையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றத்தின் நிமித்தமாகவும் இந்த பூமி அதிர்ச்சியானது என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. This is due to the changes in the equator, and due to the changes in the equator there is great earthquake. லூக்கா 21 அதிகாரம் 11வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சி என்று வாசிக்கிறோம். We read in Luke chapter 21 verse 11, in many places great earthquake.
அப்போ தேவ பிள்ளையை இந்த 6வது முத்திரை உடைக்கப்படுகிற நேரங்களிலே பூமியானது மிகவும் அதிரப் போகிறது. Children of God, which means when the 6th seal is being opened, the great earthquake will take place. தேவன் பூமியை மீண்டும் ஒரு விசை அசைய பண்ண போகிறார். The Lord of hosts is at one more time, he is going to shake the earth. வெட்டாந்தரையை அவர் அசைக்க பண்ண போகிறார். He is going to shake the dry land. ஒரு பூமி அதிர்ச்சி வறுமையானால் தேவ பிள்ளையை எவ்வளவு அழிவை நாம் சந்திக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். We should think and see how much destruction we have to undergo when there is a great earthquake. சில வினாடிகளுக்குள்ளே திரளான மரணங்கள் சம்பவிக்கிறது. In a few moments there will be a great loss of lives. அநேகர் தன்னுடைய உடைமைகளை, வீடுகளை, உறவுகளை எல்லாவற்றை இழந்து நடுரோட்டிற்கு கை கால் இல்லாமல், கண் இல்லாமல், அதாவது எப்படி அவர்கள் பிழைத்தார்களோ தப்பித்தார்களோ அதெல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு இரக்கம். And in a few moments, few seconds, we can see that many people, they will lose their belongings, their family, their properties, everything, and they became lame and became blind, and they come and stand in the middle of the road. They don't even know how they escaped this great destruction. It is all because of God's mercy. இது ஒரு தேசத்தில் அல்ல, இது பல தேசங்களிலே, உலகம் முழுவதிலும் பல இடங்களிலே இப்படிப்பட்ட மகா பூமி அதிர்ச்சிகள் என்ன செய்ய போகிறது? தேவன் இந்த 6வது முத்திரையை உடைக்கும் போது ஏற்பட போகிறது. Not only in one nation, but in all the nations, in many nations around the whole world, such type of great earthquake will take place when the 6th seal will be opened. திரளான ஜனங்கள் மரிக்க போகிறார்கள். Many people will die. மரண ஓலங்கள் கேட்க போகிறது. There will be lamentations of death. கண்ணீரும் கம்பளமாய் காணப்பட போகிறது. People will be in tears and sorrows. தேவ பிள்ளையே, Children of God, தேவன் மீண்டும் ஒரு விசை பூமியை அதிர பண்ண போகிறார். at one more time God is going to shake the earth. இப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சிகள் வருவதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் இவையெல்லாம் நிறைவேற வேண்டியது இருக்கிறது. Before all this should happen and get fulfilled, we have to sit at the feet of God. ஆனால் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஜெபித்து வரக்கூடிய அழிவுகளுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக நாம் எப்பொழுது விழித்திறந்து ஜெபிக்க வேண்டும் என்று லூக்கா 21வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். In Luke chapter 21, we read that to escape from such destruction, we have to sit at the presence of God, at the feet of God, and pray and always be awake.